இனிய வணக்கம் அன்பு உறவுகளே! நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, நமக்கெல்லாம் ஒரு எக்ஸைட்டான ஒரு பதிவு. ஆமாங்க. நாட்டாம படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரத்குமார் சார் நடிச்சிருப்பாரு. ஆனா, தெலுங்கு படத்தில நாட்டாமையில வந்து ரஜினி சார் நடிச்சிருக்காரு. அது நமக்கு யாருக்கும் இதுவரையும் தெரியப்படாத ஒரு விஷயம். அத பத்தி இந்த பதிவுல கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா, அ தமிழ் ப தமிழ் படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டாமை படத்தில சரத்குமார் சார் நடிச்சிருப்பாங்க. அது தமிழ் படத்தில வந்து பிளாக் பஸ்டர் வாங்கின படம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது முதல்ல மம்முட்டி சார் தான் நடிக்க வேண்டியதா இருந்தது. அப்புறம் சில காரணங்களால அ இயக்குனரும், நடிகருமான பார்த்திபன் சார் கிட்ட அது போயிட்டு ஃபைனலா தான் நமக்கு வந்து இறுதியாக நம்மளுக்கு சரத்குமார் சார் தான் அதுக்கு வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, 1994ஆம் ஆண்டு திரையரங்குல வெளியானது. அதுவும் அதில இருக்கிற பாடல் வரிகள்லாம் நம்ம மறக்கவே முடியாது. நாட்டாம கால வச்சான்னு சொல்லிட்டு, அது ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் மீனா பொண்ணுன்னு அந்த ஒரு சாங் இருக்கும். அப்புறம் குஷ்பு மேடம் சாங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹிட்டான சாங் வந்து கொட்டப்பாக்கு, கொழுந்து வெத்தல இப்படி நாட்டாமையில எல்லா பாடல்களுமே ஹிட்டான பாடல்கள் குடுத்த படம்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தெலுங்குல 1995ஆம் ஆண்டு பெத்தராயுடுன்ற தலைப்புல வந்து ரஜினிகாந்த் அவங்க தான் வந்து அப்பாவா நடிச்சிருப்பாரு. இப்போ விஜயகுமார் சார் நடிச்சிருப்பாரு தமிழ்ல. அது மாரி இது தெலுங்கு படத்தில வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்க சூப்பர் ஸ்டார். அது வந்து இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாவே இருந்தது. இன்னைக்கு நீங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு மிரட்டலான ஒரு தனித்துவமான லுக்கோட இந்த பெத்தராயுடு படத்தில வந்து நடிச்சிருக்காரு. தெலுங்கு படத்தில நாட்டாமையில வந்து இனிமேல் தெரிஞ்சுக்கங்க, மறக்கவே கூடாது. தெலுங்கு படத்தில நாட்டாமையில் நடிச்சது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான். இந்த பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.